இங்க பார், ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நின்னா லாரி அடிச்சு செத்து போயிடுவா பாத்துக்க. அப்படி ஒரு கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாலே நம்மளோட எதிரிகள் யாருன்னு நாம சொல்ல தேவையில்ல, அவங்களே நம்ம முன்னாடி வந்து நின்று நம்மளை எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. ஏன் தம்பின்னு சொன்னாரு, இப்ப எதுக்கு லாரியில் அடிபட்டு சாவேன்னு சொல்றாரு? எல்லாத்துக்கும் பதில் அவரு தான் சொல்லணும். எல்லாருக்கும் பேசுற சக்தியை கடவுள் கொடுத்திருக்காரு. அதுக்காக நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. என் லட்சியத்திற்கு, எங்கள் லட்சியத்திற்கு எதிராக எங்களை பெற்றவர்களே வந்தாலும் எதிரி எதிரிதான். எனக்கு உங்க ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க இத்தனை வருஷம் முக்கி புடுங்கினதை எல்லாம் யாரோ ஒருத்தன் திடீர்னு வந்து புடுங்கிட்டா ஐ அண்டர்ஸ்டாண்ட். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐநாக்கள் வாழுமிடம் காடு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு. இந்த பதிவு நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. ஆயிருந்தாலும் அவன் என் தம்பி, நான் எப்பவும் ஆதரிப்பேன். அவன் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் ஆதரிப்பேன். எதிரி எதிரிதான். அதுல அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. பிரச்சனை நமக்கு அந்த ஹோட்டலுக்காரங்கடா. இந்த மஸ்கிட்டோ மதி நடுவுல பூந்து ஆட்டின்னு இருக்கிறான். டேய் வீணா என் வழியில குறுக்க வராதரா. தம்பி சத்தமா ஒருத்தன் பேசுறேன்ல, கோவமா ஆவேசமா பேசுறேன்ல. நான் வரலைன்னா வேலுநாச்சியார் யாருன்னு தெரியாது, அழகுமுத்துக்கோன் யாருன்னு தெரியாது, சுந்தரலிங்கம் யாருன்னு தெரியாது, அஞ்சலை யாருன்னு தெரியாது, சேர சோழ பாண்டியர் யாருன்னு தெரியாது. இதற்கிடையே அந்த சார் என்பது புலம்பாம வரீங்களா கொஞ்சம்? அது கதை இல்ல தம்பி, இது என் இன வரலாறு. எதிர்ப்புரட்சி முட்டுக்கு முட்டு, வெட்டுக்கு வெட்டு. என்ன எதிர்ப்புரட்சி முட்டுக்கு முட்டு, வெட்டுக்கு வெட்டு. மூடிட்டு வைங்கடங்க குயிலாக்கணக்கு, ஏன்டா கோமாலாக்கணக்கு. அன்பு என்றால் அன்பு, வம்பு என்றால் வம்பு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. நீங்கள் வெட்ட அருவாளை தூக்குற போது விழுந்து கும்பிடுற ஈன பிறப்புகள் அல்ல நாங்கள். வெட்ட வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிற போதே வெட்டி முடிக்கிற வீரம் மாணவர்கள். இந்த ஆவு அப்படி இப்படி ஆச்சா போச்சான்லாம் இந்த கத்துறதெல்லாம் விட்டுட்டு, இந்த கோவமா கொந்தளிக்கிறதெல்லாம் விட்டுட்டு, ஸ்பீக்கிங் டு த பாயிண்ட், டக்குன்னு பேச இந்த விஷயத்துக்கு வந்துடணும். அண்ணே உடனே தானே சத்தமா பேச. ஆமா ஆமா, சரக்கு இருக்கு, கருத்து இருக்கு. கரெக்ட் தான். அதாவது எவ்வளவுதான் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் லைட் பொறாமைகள் வெளியே அப்பப்போ வரும் சொன்னாங்க. அடிப்படையே தவறு. இது கொள்கை இல்ல, கூமுட்ட. ஆளுகின கூமுட்ட. பிறப்பை வச்சு ஏற்றத்தாழ்வு இல்லவே இல்லை, அது கூடவே கூடாதுன்னு ஒரு சமதர்ம சமத்துவ கொள்கையை கையில எடுத்தப்பவே இங்க கொஞ்சம் கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. இல்ல எங்கால பகத்சிங் பக்கம் நில்லு, இல்ல அந்த பக்கம் நில்லு. நான் நடுநிலை. இது நடுநிலை இல்லை, மிக கொடுநிலை. ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. வாட் ப்ரோ? என்ன ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அடம்பிடிக்கிறிய நீ. நான் கருவிலேயே என் எதிரி யாருன்னு தீர்மானிச்சுட்டு பிறந்தவன். சொல்லவே இல்ல. எவன் என் இனப்பகைவன் என்று முடிவெடுத்துட்டு தான் களத்துக்கு வந்தேன். நான் குளிரூட்டப்பட்ட அறையிலிருந்து சிந்தித்து வந்தவன் அல்ல, ஒடுங் சிறையிலிருந்து சிந்தித்து வந்தவன். சூப்பர் பஞ்சு தலைவா. இப்ப எங்க பஞ்ச பாக்குறியா? இங்க தாக்கி பேசுறது, மரியாதை இல்லாம பேசுறது, தரை குறைவா தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பேசு, அதுக்கெல்லாம் நாங்க இங்க வரவே இல்லை. ஏண்டா என்னடா இப்படி போறாமே? பணிவுனே ஓவர் ஆட்றானே. மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் எடுத்து நல்ல ஒரு டீசென்டான அரசியல் செய்யறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். மக்களுக்கு நீ ஒரு எடுத்துக்காட்டா விளங்கணும். நேரம் வரும்போது உன்னை புரிஞ்சுக்கிட்டு பின்னாடி வருவாங்க. அப்போ நீ நல்லது செஞ்சு அவங்க மனசுல இடம் பிடிக்கணும்.
தம்பி நான் குட்டி கதை சொல்லுவன் அல்ல தம்பி, வரலாற்றை கற்பிக்க வந்தவன். இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். தம்பி நான் குட்டி கதை சொல்லுவன் அல்ல தம்பி, கட்டுக்கதையை சொல்ல வந்தவன். இதான் எங்க கோட்பாடு. ஏன் ஏன் கத்துற? சரி சரி சரி. சினிமாவில் பஞ்சு டைலாக்ல தம்பி, இது நெஞ்சு டைலாக். இது நெஞ்சு 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 டைலாக். என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? உங்களை பார்த்தா சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்குங்க சார். ஏய் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், சிரிப்பு போலீஸ்ங்கற. இங்க வருங்க, என் தம்பி கூட நிக்கிற ரசிகர்களே முக்காவை பாதிக்கு மேல எனக்கு தவிர்த்து சினிமாவில் பஞ்சு டைலாக்ல தம்பி, இது நெஞ்சு டைலாக். ஏதாவது பிரச்சனை சண்டை போட சரியாடுமானே, எது வந்தாலும் பேசிக்கலாம், உயிர் ஒண்ணு பிரச்சனை தீர்மானே. ஒன்னு சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவான நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்க. எது வந்தாலும் பேசிட்டு இதயத்திலே நெருப்பு எரிகிற போது சில பொறிகள் வாய் வழியே வந்து விழும். ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. எப்படா தெரியுற நீங்க கொள்கையே அடிப்படையே தப்பா இருக்குல்ல. காலை சேத்துல வைக்கணும், இல்ல ஆத்துல வைக்கணும். 2 காலையும் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சு கவட்டை பிரிச்சுக்கிட்டு நிக்க கூடாது. இப்படி அப்படி நிக்க கூடாது. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது, நான் சொல்றதை நீ கேள். உன்னோட அரசியல் குறிக்கோள் தான் என்ன அப்படி கேட்டா அதுக்கு ஒரே ஒரு பதில் தான், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் தளபதி வச்சிருக்க கொள்கை எல்லாமே நாங்கள் ஏற்றுக்கிறோம். மற்றவங்க ஏற்றுக்கிறாங்க ஏற்றல அதை பொறுத்து எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களுடைய தளபதியோட கொள்கை நாங்கள் ஏற்றுக்கிறோம். நடிப்பு துறையில இருந்து ஒரு அரசியலுக்கு வந்திருக்கார் நடிகர் விஜய், எப்படி பாக்குறீங்க? மாநாடு டெஃபினட்டா மிகப்பெரிய வெற்றியா நடத்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்து. சார் அதுல அவர் பேசின விஷயங்கள்லாம் கவனிச்சீங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி. 10 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருந்தாரு, இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டா டைரக்டாவே எதிர்க்கிறாரு. அவர் யாரை தான் தமிழ்நாட்டில் தம்பின்னு சொல்லாமல் இருக்காரு. அதனால இவரு தளபதியை பற்றி பேச 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 அவர் ஒரு ஓட் பேங்காக இழப்பாரே தவிர அவருக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது. உன்னைய பத்தி நான் கூட என்ன நம்ப ரசிக்கிறேன், நீ சீப்பாளா இருந்திருக்க. வாழ்றதுக்கு வீடு, வயிற்றுக்கு சோறு, வருமானத்துக்கு வேலை, இதுதான் எங்களோட அடிப்படை அஜெண்டா. இந்த 3த்துக்கும் உத்தரவாதம் கொடுக்க முடியாத கவர்மெண்ட் இருந்தா என்ன போனா என்ன?